வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஒரு முக்கியமான தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டில் பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் எதுவும் வழங்கப்படவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இப்படியான நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக சமீப காலமாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு பொங்கல் பரிசு ரொக்கத்தொகையை இதுவரை இல்லாத அளவில் வழங்க திமுக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க உள்ளதாக தெரிகிறது. மேலும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையும் வரவு வைக்கப்படும் என்பதால் மொத்தமாக 4000 ரூபாய் கிடைக்கலாம்.